72% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தேர்தலில் ஆண்களை விட சுமார் 9 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்களிப்பு. பொய்கள் பலன் தராததால் மோடி மக்களை திசை திருப்புவதாக ராகுல் காந்தி காட்டும். முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஏமாற்றம் கிடைத்த பிறகு தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்றும் விமர்சனம். மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. முதற்கட்ட வாக்குப்பதிவில் வன்முறை அரங்கேறியதால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கேரளாவிலிருந்து கோழி வாத்து ஏற்றி வரும் வாகனங்கள் தமிழகத்திற்குள் நுழைய தடை. பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 14 நகரங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். ஈரோட்டில் 108 பாரன்ஹீட்டுடன் வெப்ப அலை வீசியதால் மக்கள் அவதி. மதுரையில் மணப்பெண் கோலத்தில் அரசி மீனாட்சி வீதி உலா. பூப்பள்ளக்கில் உலா வந்த அம்மனை தரிசனம் செய்த பக்தர்கள். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். கார்கே, ஃபரூக் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. இந்தியா கூட்டணியின் சக்தியை யாராலும் உடைக்க முடியாது என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே பேச்சு. ஜார்க்கண்டில் பாஜக துணை தெரியும் என்று அகிலேஷ் யாதவ் உறுதி. அசாம் மாநிலத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வாகன பேரணி. பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. டெல்லி காசிப்பூர் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் முகமது முய்சு கட்சி முன்னிலை. மொத்தமுள்ள 93 இடங்களில் 59 இடங்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல். ஐபிஎல்லில் கொல்கத்தாவுக்கு எதிரான விறுவிறுப்பான ஆட்டத்தில் கடைசி பந்தில் ஒரு ரன்னில் வெற்றியை பறிகொடுத்தது பெங்களூரு அணி. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது குஜராத் அணி. ரீரிலீஸ் செய்யப்பட்ட நடிகர் விஜயின் கில்லி திரைப்படம் மாநிலம் முழுவதும் முதல் நாளில் 4 கோடி ரூபாய் வசூல். இந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் வெளியான படங்களிலேயே முதல் நாளில் அதிக டிக்கெட் விற்ற படம் என்ற பெருமையும் பெற்றதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.